ஃபைனலாக ஹீரோவோட எக்ஸ்ட்ரீம் 125R பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டிசைனில் இதுதாங்க எக்ஸ்ட்ரீம் 125R. இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஜான்வரி 23, 2024 இந்த மந்த் வந்து லான்ச் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹீரோவோட பிக் லான்ச் அப்படின்னு பார்க்கும்போது மேவரிக் 440 அப்படிங்கிற பைக் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125Rம் லான்ச் பண்ண போகிறாங்க. அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சரிஸ்டிக்கான ஸ்கூட்டர்ஸும் வந்து லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஹீரோவோட ஜூம் 125 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபீச்சர்ஸோட வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அதில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மாடல் எக்ஸ்ட்ரீம் 125R ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு பைக்காக இருக்க போகுது. ஏன்னா இதோட டிசைனை நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் எந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேமஃப்ளேஜ் பண்ண இந்த ஒரு ஸ்பை ஷாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாதத்துக்கு முன்னாடியே இந்தியாவில் வந்து இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பை ஷாட் எடுத்தது. ஸோ லீக்கான இமேஜஸ் இதையும் இப்போ கிடைச்ச ஒரு நியூ இமேஜையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக இது எக்ஸ்ட்ரீம் 125R தான் அப்படின்னு தெரியுது. எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், எல்இடி டெயில் லேம்ப்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட் கிராப் ரேல்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்த்தீங்கன்னா மோனோஷாக் சஸ்பென்ஷனும் இருக்கு. இந்த பைக்கில் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சிங்கிள் டிஸ்க் பிரேக், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஷார்ப்பான எல்இடி ஹெட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்கிறது பார்க்கறதுக்கு ரொம்பவே அக்ரெசிவாக இருக்கு. இதோட ஹெட்லாம்பை பாருங்களேன் எந்த அளவுக்கு அக்ரெசிவான ஹெட்லாம்பாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பைக் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் டிவிஎஸோட ரெய்டர் 125க்கும் பஜாஜோட பல்சர் NS 125 ரைவலாக தான் லான்ச் பண்ண போகிறதா ஹீரோ மோட்டோகார்ப் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எக்ஸ்ட்ரீம் 125ரோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாமர் 125யோட இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து நம்ம இந்த எக்ஸ்ட்ரீம் 125R லான்ச் பண்ண போகிறாங்க. 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கிளாமர் 200cc அப்கமிங் லான்ச் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அதுலேயே அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ கிளாமர்லையும் அப்கமிங் பார்த்தீங்கன்னா ஹையர் கெப்பாசிட்டி பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதை இண்டிகேட் பண்ணுற மாதிரி தான் கிளாமர்லேருந்து நமக்கு 125cc எக்ஸ்ட்ரீம் 125R அப்படிங்கிற நேமில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மந்த் 23rd லான்ச் பண்ண போகிறாங்க. இன்ஜின் பார்த்தீங்கன்னா 124.7cc ஏர் கூல்டு சிங்கிள் சிலிண்டர் தான் கொடுத்துருக்காங்க. 11.5 ஹார்ஸ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா 8250 RPMலையும் 10.5 நியூட்டன் டார்க் பார்க்கும்போது 6250 RPMலையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இன்ஜின் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் பிரேக் அண்ட் சிங்கிள் சேனல் ஏபிஎஸோட அவைலபிளாக இருக்குது. டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் ஃப்ரண்ட்லையும் ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் அப் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. அக்ரெசிவான ரைடிங் ஸ்டாண்ட்ஸாக இருக்குது. கம்ஃபர்டபுளான ஒரு ரைடிங் எர்கனாமிக்ஸாக இருக்குது. டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 90/90 செக்ஷன் டயரும் ரியரில் 120/80 செக்ஷன் டயரும் கொடுத்துருக்காங்க. 17 இன்ச் அலாய் வீலோட வந்து இந்த பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த பைக்கோட பில்டு குவாலிட்டி இப்போ நம்ம பார்க்குற இந்த ஒரு இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கேமஃப்ளேஜ் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கேமஃப்ளேஜ் பண்ண இமேஜ். ஸோ இதோட ஹெட்டையும் இப்போ முன்னாடி காட்டின அந்த ஹெட்டையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் கன்ஃபார்ம் இது எக்ஸ்ட்ரீம் 125R தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மந்த் 23rd நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அரௌண்ட் 95,000 அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ப்ரைஸ் ரேஞ்ச். ஏன்னா அப்போ தான் NS 125 இல்லாட்டி டிவிஸோட ரைடர் 125க்கு கரெக்டாக இருக்கும். நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.